இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சோதனைகளை சகிப்போம், பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போம், பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பும் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகித்தல். சோதனைன்னு சொன்னா யாருக்குமே அது ஒரு வேதனையாகத்தான் தெரியும். டெஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு தான் ஸ்கூல் பிள்ளைகள் சொல்லுவாங்க. காலேஜ் பிள்ளைகளும் அதுதான். எக்ஸாம் இருக்கக்கூடாது, இன்டர்வியூ இருக்கக்கூடாது, கொஸ்டின் பண்ணக்கூடாது, அட்வைஸ் கொடுக்க கூடாது, என்னை ஃப்ரீயா விட்டுறணும். அதான் இன்றைய ஜென்சியுடைய விருப்பம். அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தின் நாட்கள்ல ஆனா வேதம் என்ன சொல்கிற சோதனையின் பாதையில தான் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். இயேசுவுக்கே 3 விதமான சோதனையுடைய ஆண்டவர் அனுமதித்தார். அவர் உபவாசித்து முடிஞ்ச பிறகு அவர் பசியினால ஒரு டெஸ்ட் அவருக்கு இருந்தது, ஆனால் அங்கே ஜெயித்தாரு. உலகத்தை காண்பிச்சா அதையும் ஜெயித்தாரு. பிறகு என்ன பண்ணான், ஜீவனத்தின் பெருமை சொல்ற அளவுக்கு பணிந்து கொள்ளும்படி அந்த காரியத்தை பார்க்கும் போது எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்க ஜெயிக்கிறார். சோதனையை ஜெயிச்ச பிறகு ஆவியானவர் பலத்தோடு கலிலேயாவுக்கு திரும்பி வந்தார். சொல்லப்படக்கூடிய கீர்த்தி தேசங்களெங்கும் பரவிட்டு பிதாவின் சித்தத்தை வெற்றியோடு செய்து முடிச்சாரு. நாமும் சில பாதைகள்ல பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறோம், சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம். ஏன் தெரியுமா? நாம் பொன்னாக விளங்குவதற்கு தேவன் விரும்புகிற விதத்திலே அப்பொழுதுதான் நாம் அணையப்பட முடியும். யோபு அதைத்தான் சொல்லுகிறார், நான் போகும் வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி பாதையில் நடத்தும் போது அவரை சார்ந்து கொண்டு அவருடைய பலத்தையே சார்ந்து அவரை நோக்கி பார்ப்போம் என்றால் நிச்சயமாக நாமும் ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஜெயிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு காடுகளும் மலைகளும் நிறைந்த ஒரு பகுதி, கிராம பகுதி. அங்க ஓரளவு ஜனக்கூட்டங்கள் வாழ்கிறார்கள். அவருடைய தொழில் விவசாயம், ஆடு மாடு கோழிகளை வளர்ப்பதுதான். இப்போ அங்கே ஒரு மிஷினரி அம்மா இருக்கிறாங்க, ஊழியம் செய்றாங்க. அதற்கு உதவியா துணையா ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு வாலிப பிள்ளை கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பான். ஒரு நாள் அம்மா தனக்கு முட்டை வாங்கிட்டு வர முடியா அனுப்பி விடுறாங்க. அப்ப அங்க கோழி வளர்க்குற ஒரு வீட்டுல போயிட்டு முட்டை வாங்கலான்னு ரெகுலரா போற இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த வீடு பூட்டி இருக்குது. சரி, பக்கத்துல கொஞ்சம் தூரம் என்ன நடந்து போனா அங்க மார்க்கெட் இருக்கும், சந்தை மாதிரி, அதுல எல்லா பொருட்களும் கிடைக்கும். அங்க போய் முட்டையை வாங்கிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் தனக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்துட்டு அந்த அம்மாட்ட கொடுக்கறாப்புல இது பண்ணிட்டு சந்தோஷமா போகும்போது அன்று சாயங்காலம் என்ன ஆச்சுன்னா, இந்த முட்டை விற்க மனிதனுடைய ஒரு ஆடை காணல. அந்த ஆடு காணாம போச்சுன்னு தேடும் போது எல்லாம் விசாரிக்கிறாங்க, எங்க போச்சு, யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா இந்த பெண் தான் அந்த வீட்டுக்கு வந்ததை சொல்றாங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம். அப்ப இவ தான் போயிட்டு அந்த என்ன ஆட்டு திருடிட்டு போய் சந்தையில வித்து புது ட்ரெஸ் வேற அதை வச்சு வாங்கிட்டு வந்து உடனே ஊர் கூடிச்சுது. ஊர் தலைவன்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றாங்க, என் ஆடை காணல. இன்னைக்கு காலையில விசாரிக்கும் போது இந்த பெண் தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாப்ல. அதோடு மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ் கூட வாங்கியிருக்கிறாப்ல, சந்தையில போய் ஆட்டை வித்து அந்த பணத்துக்கு தான் வாங்கிருக்கோம். அந்த பெண் தைரியமா சொல்றாங்க, நான் வந்தேன், உண்மைதான், வீடு பூட்டி இருந்து அதனால முட்டை வாங்க முடியாம சந்தையில போய் முட்டை வாங்கிட்டு வந்தேன், என் கையில எனக்கு வந்த சம்பளம் இருந்துச்சு, அதுல ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும் போது நம்பல. இப்ப அந்த ஆட்டை தொலைத்தவன் போராடுறான், பழி வாங்கிதான் ஆகணும், விடக்கூடாது. அங்க அவர்களுக்கு ஒரு முறைமை உண்டாம். தப்பு பண்ணவங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிப்பதற்கு என்ன பண்ணுவாங்களாம், நல்ல மாவை நல்ல பெருசா பிடிச்சு நல்ல காஞ்சி போனது கட்ட மாதிரி ஆயிரும், அந்த வாயில டைட்டா திணிச்சிருவாங்களாம். இந்த வாயில திணிச்ச உடனே அதை அப்படியே ஒழுங்கணும், அது முடியாத ஒன்று. அப்ப டைட்டா இருக்கும்போது அந்த உமிழ் நீரம் சுரக்காது, அப்படியே தவிப்பாங்க, அப்படி தண்டனை கொடுத்து கொண்டுருவாங்க. இந்த மகள் கவலைப்படல, ஆண்டவரே நான் உண்மையா எந்த தப்புமே பண்ணல, உண்மையா இருந்தேன், உனக்கு தெரியும், இந்த ஜனங்கள் மத்தியில நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை காண்பிக்க விரும்புற, எனக்கு உதவி சென்று ஜெபம் பண்ணிட்டு அந்த தண்டனையை சகிக்கிறா, ஏத்துக்கிறா.
கொஞ்ச நேரம் ஆச்சு, வாயெல்லாம் வலிக்குது, அழுத்தி அமுக்கிட்டாங்க. ஒரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அப்ப பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல வாய்க்குள்ள ஏதோ நீர் சுரக்கிறத பாக்குறோம். அந்த இடம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது, அது அப்படியே உள்ள கரைஞ்சு போகுது. அடுத்த அதிகமான நீர் வாயில சுரக்க ஆண்டவர் அந்த மாதிரி அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். கொஞ்ச நேரத்துல மாவு அப்படியே தண்ணியா அப்படியே கரைஞ்சி உள்ள போயிடுச்சு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவ குற்றவாளி இல்லைங்கிற நிரூபிக்கப்பட்டது. ஆனாலும் ஆட்டை தொலைத்தவன் இவ ஏமாத்திரம் ஏதோ மேஜிக் பண்றா அப்படிங்கும் போது அங்க ஒரு நியாயம் பேசுற ஒரு மனுஷன் சொன்னாங்க, எப்பா மாவு காணாம போச்சு, சாப்பிடலாம் அங்கதானப்பா இருக்கும், பாரு இல்லையே, அதையும் நம்ப மாட்டேங்கிறா, என்ன எப்படி பண்றா, கொடுத்த தண்டனின்படி இவ குற்றவாளியில நிரூபிக்கப்பட்டிருச்சுது. பேசிட்டு இருக்கும்போது நல்லா வாட்ட சாட்டமான ஒரு முரட்டு உருவம் மனுஷன் ஒரு ஆட்டை பிடிச்சு இழுத்துட்டு வரான். வந்தவனுக்கு திரும்பி பார்க்கங்க, இது யாருடைய ஆடு அப்படின்னு கேட்கறாப்புல. அப்போ இந்த ஆட்டை தொலைச்சு, ஆமா இதுதான் என்னுடைய ஆடு, இதுதான்ப்பா தேடி இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது சொன்னா, ஆடா என் பயிரெல்லாம் நாசம் பண்ணி சாப்பிட்டுச்சு, நிறைய டேமேஜ், எனக்கு நீதி கிடைக்கும்னு அவன் பேசுறான். உடனே அந்த நீதி பேசுறது, நியாயம் பேசுற அந்த ஊர் தலைவர் இவனுக்கு ஃபைனை போடுறாரு. ஆடை வளர்த்தவனுக்கு, ஆடை நீ சரியா கட்டுப்பாட்டுக்குள்ள வளர்க்கல, அவுத்து விட்டுருக்கிறான்னு சொல்லி இவன் ஃபைனை கட்டிட்டு ஆடை பிடிச்சிட்டு போனானா. இந்த பெண் அந்த இடத்துல நீதி செய்தவளா குற்றமற்றவளா நிரூபிக்கப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களா. யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு அழகா அந்த இடத்துல அந்த சோதனையை சகிக்கதோடு மட்டும் இல்ல ஜெயிக்கவும் வைக்கிறாரு. எல்லார் மத்தியிலும் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவ காண்பிச்சிட்டா. அந்த இடத்துல சொன்னாராம், உன்னை எப்படி பண்ணிட்டாங்களே பரவாயில்ல, என்னுடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர் இயேசு, அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறத நான் காண்பிக்க ஒரு பாக்கியம் அதை கருதுகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாலாம். இதே காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வாரு. நிர்பந்தமான நிலைமையில மாட்டிட்டு இருக்கீங்களா, குற்றம் செய்யாமலே பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்குதா, அவதூறு உங்களை குறிச்சு பேசுறாங்களா, உங்களால தாங்க முடியல, அந்த பாதம் கடினமா இருக்கின்ற, சகிச்சுக்குங்க, ஆண்டோட்ட பலன் கேளுங்க. ஒரு நாள் வரும், முடிவு வரும் பொழுது நீங்கள் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்கப்படுவீங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படும். ஜெபிப்புமான்பின் தகப்பனே, பொய்யான குற்றங்களை சுமத்துகிற கூட்டங்கள் பெருகியிருக்கிற இந்த நாட்கள் நம்முடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. செஞ்சதை செய்யல, செய்யாத செஞ்சாங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிற இந்த உலகத்துல உமக்கு பிரியமான பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்னைக்கு நீதி நிமித்தமா துன்பப்படுறாங்கப்பா. உண்மையா இருப்பது நிமித்தமா இன்னைக்கு பாதிப்புக்குள்ள போறாங்க. அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள், அநேக சோதனைகளின் பாதை தானப்பா. ஆனாலும் சகிக்கக்கூடிய பலனை கொடுங்க, ஜெயிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க, நடத்துங்கப்பா. இதனால யாரெல்லாம் சோதனையின் பாதையில கடந்து போறாங்களோ, இந்த வேதனை நீங்காதா, எத்தனை நாட்கள் இந்த சோதனை, எத்தனை நாட்கள் அங்கே சோதிக்கப்படுவது, இதற்கு ஒரு முடிவில்லையாண்டு அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, இயேசுவானவர் எப்படி நீங்கள் சோதனையை ஜெயித்து காண்பித்துக்கொள்ள, அதே போல ஒவ்வொருவரும் ஜெயிக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சோதனையை சகிப்போம், ஆண்டவர் பலன் கொடுப்பாரு, ஜெயிப்போம், இந்த கிருபையும் கொடுப்பாரு. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமா நாளை தினம் சந்திப்போம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.